ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம அருமையாக ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி எப்போ ஒரே மாதிரி வைக்காமல் இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டைலாக வச்சுருக்குறோம். உங்களுக்கும் அதே மாதிரி பிடிச்சதுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். மொச்சக்கொட்டை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. தேங்காய் வந்து ஒரு ரெண்டு கீத்து தேங்காய், கொஞ்சமாக புளி, அப்புறம் 2 கத்திரிக்காவை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கூட நம்ம கருவாடு இதுவும் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்குங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் 2 மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்க, தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இது புளிப்பில்லா தக்காளியாக இருந்தனால நான் 3 எடுத்திருக்கேன். இப்போ வடச்சட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெந்தயம், ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்றது என்னென்ன போடணும்னு பார்த்துக்கலாங்க. இப்போ நான் நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வருது. அந்த ஸ்டேஜில் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள். இது கூட உருளைக்கிழங்கும் நம்ம போட்டு வைக்கலாம். நான் உருளைக்கிழங்கு இன்றைக்கி போடல, வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரக்குள்ள நம்ம தேங்காவும் இந்த புளியும், நான் தக்காளி 3 போட்டிருக்கனால புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்திருக்க தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம். அடுத்ததாக நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு பொடியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டுக்கிறேன், ஒரு டீஸ்பூன். நம்ம தேவையான அளவுக்கு மல்லிப்பொடி போட்டால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் எப்போவுமே அப்படி தான் வைப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் நான் இது வந்து கடையில் விற்கும் பாருங்கள், ஆச்சி மிளகா குழம்பு பொடி, அதுதான் நான் இப்போ போடுறேன். நான் ஒரு பேக்கெட்டில் 3/4 பேக்கெட் போட்டிருக்கேங்க. வீட்டில் நாங்கள் அரைச்சி வச்ச பொடி தீந்துருச்சு, அதனால தான் இன்னும் தான் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வைக்கணும் அரைச்சி. இப்போ நல்லா மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆனோன்னா இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நல்லா நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணி விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மொச்சக்கொட்டையும் போட்டுக்கலாம். இது தட்டைப்பயிரும் இதே மாதிரி போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்குங்க, டேஸ்டியாக. அதே மாதிரி அருமையாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இது கூட வந்து சின்ன குட்டி குட்டியாக கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவாடு போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வைக்கிற குழம்பு வந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. இப்போ நல்லா குழம்ப நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வெந்து வந்தோடனே நம்ம அந்த புளியும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் அந்த புளியும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கதை போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதம் வரட்டும். வந்தோன்னா குழம்பு இறக்கிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, அருமையான. இதுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டுங்க. தேங்காய் இப்போ தானே ஊற்றிருக்கோம். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வந்தோன்னா குழம்ப நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு சுவையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷாக வந்து நான் முருங்கைக்கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து செங்காம்பு முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையை நல்லா பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். வரமிளகா 2 வரமிளகா பிச்சு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக அதில் தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு இதுக்கு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
ஜீரகம் போட்டோம்னா நல்லா கீரையில் நல்லா மணமாக இருக்கும், அதனால நான் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயமும் அந்த வரமிளகாவும் 2 போட்டாச்சு. இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். எவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் கீரைக்கு சேர்த்துறோமோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்குங்க. இப்போ கீரையும் நல்லா கழுவி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் கீரையில் தண்ணி தொளித்து நல்லா மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும். இந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செங்காம்பு கீரை. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கீரை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா உப்பு போடணும். இந்த கீரை வந்து லைட்டாக கசப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நல்லா இலக்கி விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். முட்டை போட்டு செய்யலாம் இந்த கீரையில். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு செஞ்சது. குழம்பும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.